கனி சார் நம்ம எல்லாருமே ஐயான் தான் கூப்பிடுவோம். நான் ஆக்சுவலி முதல் வாட்டி கதை கேட்கும்போது நீங்கள் ஐயா யாரை காசு பண்ணுறீங்க, யாரை காசு பண்ணாலும் எனக்கு ஃப்ரம் மை இன்சைட்ஸ் உள்ளே இருந்து நான் ஐயான்னு அவரை கூப்பிட எனக்கு தோணும். அப்படி ஒரு ஆள் நீங்கள் காசு பண்ணுங்க. கரெக்டாக என் ஆசைப்படி தான் வந்தது. எங்களுக்கு எல்லாருக்குமே அவர் ஐயா தான். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஆத்லெட்டிக்கா ஒரு ஸ்போர்ட்ஸ் கோச் மாதிரி இருப்பார். அவ்வளோ ஃபிட்டாக இருப்பார், எப்பவுமே அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளின்டா டயட் பார்ப்பாரு, தூங்குவார், எல்லாமே. ஆனால் காஸ்டியூம் போட்டு வந்தா இந்த காலையில் செட்டுக்கு வந்த கணிசாரும் அந்த காஸ்டியூம் வந்த கணிசார் ரெண்டு பேர். பட் எனக்கு மறக்கவே முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் கணிசார் உங்க கூட. எவ்ரிடே நான் அப்படியே கேட்டுட்டே இருப்பேன். எனக்கு இந்த கதைகள் கேட்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணிருக்காரு செல்வா, அதனால தான் இவ்வளோ நரேஷன். பட் கணிசார் கிட்ட நமக்கு அவ்வளோ கதைகள் கேட்க முடியும், அவ்வளோ அழகாக சொல்லுவார். அண்ட் அவருக்கு ஐ திங்க் எங்களை விட சின்ன பசங்க கூட, ஒரு யங்ஸ்டர்ஸ் விட அவருக்கு தான் எக்ஸைட்மெண்ட். அவருக்கு தான் இந்த படம் மேலே நீங்கள் பண்ணு தம்பி, நீங்கள் பண்ணுங்க, கண்டிப்பாக பண்ணலாமே. அவர் எதுக்குமே நோ சொல்ல மாட்டார். அவ்வளோ எக்ஸைட்டடாக, அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருப்பார் செட்டில். ஸோ ஐ திங்க் எவ்ரிடே அவர் நாங்கள் ஷூட் பண்ணுவோம் இல்லைனாலும் நாங்கள் செட்டில் எல்லாருமே சேர்ந்து இருக்கும்போது அவர் பேசுகிற விஷயங்கள், கதைகள், அவர் படித்த புக்ஸ் எல்லாத்த பற்றியும் அவர் சொல்லுவார். ஸோ தேங்க்யூ கனி சார். ஏதோ உங்களை பற்றி பேசுவேன் கொஞ்சம் எமோஷனல் ஆவேன். ஐ ஹோப் வி டூ மெனி மோர் ஃபிலிம்ஸ். ஏன்னா கனி சாருக்குன்னா சினிமான்னு அவ்வளோ ஐ திங்க் காதல் மாதிரி தான். so much he loves it. அவரே சொல்லுவார், தம்பி இந்த மாதிரி படம் கிடைக்கிறது ரொம்ப ரேர் விஷயம். நம்ம அதனால இதுக்கு எவ்வளோ டேட்ஸ் என்ன வேணும், அவர் எல்லாமே ஃப்ளெக்சிபிளாக தான் இருந்தது. ரொம்ப என்ன சொன்னாலும் ஹி இஸ் ஹாப்பி டு. யார் ஒரு சஜஷன் கொடுத்தாரோ அதில் ஒரு ஈகோ இல்லை, ஒன்றும் இல்லை. அது ஆக்சுவலி இந்த படத்தில் இருக்க எல்லாருக்குமே அந்த குவாலிட்டி இருந்தது. இட்ஸ் வெரி பாசிட்டிவ் செட். எல்லாருமே இந்த படத்துக்காக உழைச்சிருக்காங்க. அவ்வளோ ஐ திங்க் நம்பிக்கையோட, அவ்வளோ ஆசையாக பண்ண படம். பாகிஸ்ரீ, ஃபைண்டிங் யூ ஐ திங்க் அது ஒரு பெரிய டாஸ்க். ராணா சொன்ன மாதிரி அடிக்கடி அவ்வளோ ஆடிஷன்ஸ் போயிட்டு இருந்தது, அவ்வளோ பேர் ஐ திங்க் வி வர் சர்ச்சிங். ஆனால் செல்வா ரொம்ப கிளியராக இருந்தது. படத்தில் நம்ம குமாரி எப்படி இந்த படத்தில் இருக்கிற எல்லாரும் டிஸ்கவர் பண்ணுவாங்க, அதே மாதிரி தான் நம்ம ஆடியன்ஸும் மக்களும் அப்படி தான் குமாரியை டிஸ்கவர் பண்ணுவோம். அது ஒரு புது டேலண்டாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். அதுக்காக ஒரு 6 மாதம் தேர்ந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு கிடைச்சது. அவங்க ஐ திங்க் ஆல்மோஸ்ட் 1 year சென்னையில் இருந்து தமிழ் கற்றுக்கிட்டு அவங்க ரிஹர்சல்லாம் பண்ணி அவ்வளோ ரெடியாக இருந்தாங்க. ஆனால் நாங்கள் தான் ஷூட் எப்போவுமே டிலே பண்ணி ஐ திங்க் அவங்க இப்போ தெலுங்குல பெரிய ஸ்டார் ஆகிட்டாங்க. ஆனால் தமிழ் மக்களுக்கு ஐ திங்க் இதை விட ஒரு மெமரபுளான ஒரு இன்ட்ரொடக்ஷன் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இந்த ஒரு படத்திலேயே நீங்கள் எல்லாம் வில் டேக் அவுட் யுவர் ஹார்ட்ஸ். அண்ட் குமாரி அவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும் எங்களுக்கு எல்லாருக்குமே. படத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா